இயக்குனர் தியாகராஜன் இயக்கத்தில் சாந்தி தியாகராஜன் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் அந்தகன். இந்த படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்காரு. இதுல பிரசாந்த், சிம்ரன், பிரியா ஆனந்த், சமுத்திரகனி, ஊர்வஷி, யோகி பாபு, ரவிக்குமார் என நட்சத்திர பட்டாளமே நடித்திருக்காங்க. அந்தகன் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்தகன் பிரசாந்த் சாருக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. நீங்க நிறைய படத்துல மஜ்னுவா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், பார்த்தேன் ரசித்தனா இருக்கட்டும், ஜெய்யா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் அவருக்கு எனக்கு ஒரு காம்பினேஷன் போயிட்டே இருக்கும். அது அமைஞ்சிருக்கு, எதார்க்கமா அமைஞ்சதா இல்ல மக்களா டைரக்டரால அமைஞ்சதான்னு தெரியல. அவ்வளோ பிரமாதமா அமைஞ்சிருக்கும் ஒவ்வொரு கேரக்டரா இருக்கட்டும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். தியாகராஜன் அண்ணா எல்லாரும் அண்ணா அண்ணான்னு சொல்றாங்க. எதுக்கு இவ்வளவு அண்ணா அண்ணான்னு நாங்க சாருன்னு உச்சரிக்காம அண்ணான்றாங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு உரிமையான ஒரு மனிதர். யாரா இருந்தாலும் அப்படி பக்கத்துல பழகினா அப்படி இருக்கும், இல்ல ஒரு அண்ணன் கிட்ட உண்மையிலேயே பழகினா அப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும். எது வந்தாலும் உரிமையா சொல்லுவாரு. அவர்கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் ஒரு சாதாரணமா ஒரு அலப்பறை இல்லாம சிம்பிளா எடுத்துட்டு பெரிய அளவுல பிரம்மாண்டமா திரையில காமிச்சிருவார். அதான் அவரோட பியூட்டியே. அதுதான் சொல்லுவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பாகுபலின்னு ஒரு படம், பிரமாதமான ஒரு படம், எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. பொன்னர் சங்கர்னு ஒரு படத்தை ரொம்ப சிம்பிளா, அவ்வளவு பெரிய படத்தை அசால்ட்டா, ரொம்ப சிம்பிளா, அது மெட்ராஸ் பஸ் ரொம்ப அசால்ட்டா முடிச்சு அதை பெரிய அளவுக்கு பேச வச்சாரு. அப்படியாப்பட்ட படங்களை எடுத்தும் போது இந்த படங்கள்லாம் அவருக்கு சாதாரண விஷயம். அது ஒரு ரீமேக்லாம் அவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அனாவசியமா அடிச்சிடும். அதையே என்ன பெட்டர்மெண்ட்ல பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த படத்தை பண்ணியிருப்பாரு, எந்த டவுட்டும் கிடையாது. சரி, அதான் அவர் பண்ற படத்துல ஏதோ ஒரு என்ன பெசன்ட் ரவி, ரவி எங்க இருக்க அப்படின்னு தான் எல்லாரையும் கூப்பிடுற மாதிரி தான். இந்த உரிமை இருக்கு பாத்தீங்களா, ரவி என்ன டேட்டு அப்படிலாம் இல்ல, ரவி எங்க இருக்க, நாளைக்கு ஷூட்டிங், யாரா இருந்தாலும் வந்துருவாங்க. அது எப்படின்னாக்கா ஒரு அண்ணன் வீட்டுல கூப்பிட்டு ஏய் எங்கடா இருக்க வாடா அப்படின்னாக்கா நம்ம போய் நிப்போம்ல, அது மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இவர் சொல்லும்போது, நம்ம டான்ஸ் மாஸ்டர் சொல்லும்போது அந்த உரிமை இருந்தில்ல, அந்த உரிமை தான். அதனால தான் அண்ணா அண்ணா ஆசையா நம்ம கூப்பிடுறோம். அவ்வளோ உரிமை கூப்பிடுவாரு. அதே சமயத்தில் அந்த கேரக்டர் வந்து தெளிவா அந்த ஒரு படத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஏதோ சொல்லி கூப்பிட்டோம் சான்ஸ் கொடுக்கணும் அப்படிலாம் இருக்காது. இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் அண்ணா கிட்ட. அவருக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம், ரீசெண்டா ஒரு கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். அவர் வந்து இந்த முனூர்தீன் கிட்ட, பெசநகர்ல இருக்க முனூர்தீன் பாய் கிட்ட தான் பாக்ஸிங் கத்துக்கிட்டேன்னு சொன்னாரு. அவரோட குருநாதரும், நான் எனக்கு நிறைய குருநாதர் இருக்காங்க, அதனால அவரும் எனக்கு பாக்ஸிங் கத்து கொடுக்குறாரு இந்த நேரத்தில், கத்து கொடுத்தாருங்கிற நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ணா கிட்ட. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு சொல்லுவார், அந்த அவங்களோட பசங்களெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கும் அந்த பாக்ஸிங்கா இருக்கட்டும், அந்த பிரசாந்தை பொறுத்த வரைக்கும், பிரசாந்த் ஜி பொறுத்த வரைக்கும், நீங்க பாக்ஸிங்கா இருக்கட்டும், சிலம்பமா இருக்கட்டும், அதான் சினிமாக்கு தேரி சும்மா ஏதோ சினிமாவுக்கு வந்து அவர் ஜாயின் பண்ணவர் கிடையாது. நீங்க எந்த கலையை கேட்டாலும் அதை செஞ்சிருப்பாரு. பாக்ஸிங்கா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், ஒரு என்ன மாதிரி ஒரு விஷயங்களா இருந்தாலும் கத்துக்கிட்டு தான் உள்ள வந்தார். அதனால சினிமா விட்டு எப்பவுமே பிரசாந்த் போக மாட்டார். நடுவில் கொஞ்ச நாள் படம் இல்லைன்னு என்னென்னவோ பேசிட்டு இருந்தாங்க. ஆனா பிரசாந்த் லவ் சினிமா அவருடைய ரத்தத்துல, நரம்புல தான் சொல்லுவாங்கல்ல, சட்டையில, எல்லாத்துலயுமே சினிமா இருக்கு. அவங்க ஃபேமிலி, அப்பாவுக்கும் சரி பிரசாந்துக்கும் சரி. அதனால இந்த படம் வேற லெவல்ல பேசக்கூடிய ஒரு படமா இருக்கும். இந்த படத்தோட நிக்காது. 50வது படம், பெரிய சந்தோஷம் இந்த நேரம், நானும் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். இந்த நேரத்துல இந்த படத்தோட நிக்காது. பெரிய பெரிய படங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு கடைசி எண்டு வரைக்கும். அந்த படத்துல எனக்கு அந்த சந்தேகம் இல்லவே இல்லை. ஏன்னா அண்ணன் தூண் மாதிரி அண்ணன் கூட இருந்துட்டே இருப்பாரு, சாதிப்பாரு. இந்த படம் வெற்றி பெறும். இதே வெற்றி விழாவில் கலந்துக்கிட்டு உங்ககிட்ட பேசுவேன். நன்றி. தேங்க்யூ வெரி மச். தியாகராஜன் சார் வந்து இஸ் ஆக்சுவலி மை ஃப்ரெண்ட். இந்த ஹோல் யூனிட்ல பார்த்தீங்கன்னா, ஆமாம் ஃப்ரெண்டு தான். எனக்கு அண்ணன்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் என் பதி. பிகாஸ் இந்த படம் ஆரம்பிக்கும் போதுலேருந்தே என்கிட்ட நிறைய பேசிகிட்டு இருந்தார் இந்த படத்தை பற்றி. அப்போது நான் காஸ்ட் ஆகலை அண்ட் நிறைய காஸ்டிங் பற்றி எனக்கு மெசேஜ் பண்ணுவார். ஸோ ஐ வாஸ் லைக் ரியலி லைக் இன்சிஸ்டன்ட் தட் we have to see Karthik sir and Simran ma'am together in this role with Prashant. It'll be very exciting because Simran ma'am and Prashant sir வந்து பண்ண படங்களே like the combination was so epic. And such powerful characters. நீங்கள் வந்து அந்த ஹிந்தி பார்த்துருந்தீங்கன்னா எல்லா கேரக்டருக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும். So finally I got casted and this was such a special film, I think, because அவரோட son ஒரு ஆக்டர்னால and such a big actor, he's traveled with the journey, he knows how to treat every artist. So வந்தவங்க எல்லாருமே I think didn't come like they were coming to a movie. They felt like some sense of ownership and everyone wanted so much goodness for Prashant. I think that's just the beautiful thing, most beautiful thing. And everyone's rooting for him, the media is rooting for him. நான் போகிற இடத்துல எல்லாருமே வந்து என்னை பிரசாந்த் சார் பற்றி தான் கேட்பாங்க. ஸோ இட்ஸ் ஸோ எக்ஸைட்டிங் டு see him coming back, not just with Andagan but கோட்லேயும் இருக்காரு. I think the audience has waited really long to watch him on the big screen, so I'm really looking forward to it.
நிறைய கோஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் there's no one like you பிரசாந்த். அவர் வந்து சினிமாவில் ஆப்வியஸ்லி சார்லாம் சொல்லியிருக்காரு ஹீஸ் பின் ட்ரைனிங் நாட் ஜஸ்ட் வித் மியூசிக் டான்ஸ் அண்ட் ஸ்டன்ஸ் எல்லாமே பட் ஹீஸ் ஆல்சோ obsessed வித் சினிமா. நிறைய பேர் obsessed வித் சினிமான்னு சொல்லுவாங்க பட் அது படம் பார்க்குறதோடு மட்டும் நிறுத்திடுவாங்க பட் he is obsessed with every aspect of cinema, film making. இந்த படத்தோட VHS சூப்பர்வைசர் பிரசாந்த், அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் ரியலி எக்ஸைட்டிங் டு ஒர்க் வித் சம்ஒன் தட் ஸ்க்ரீனில் அவரை பார்க்கலனாலும் he is up to date with the latest technology with innovations in cinema. So I think it's very inspiring, and having a father like Tyagarajan sir is a blessing. You know, you feel very jealous, but then I know seri en buddy dhaan, so parvailla, he's sweet. And look at the cast. I mean, inga trailer liyum paathirupinga ovvoru character is amazing. Paavo sorry na ungala adichiten nariya, adu neenga marunditenga, so nalladhu thirumba ஞாபகப்படுத்துறேன். But ஆமாம் இப்போ ஞாபகப்படுத்துகிறேன். அண்ட் ரவியோட எனக்கு காம்பினேஷன்ஸ் இல்லை, அண்ட் ஆப்வியஸ்லி வித் வனிதா மேம் அண்ட் எவ்ரி ஒன் ஹியர், பட் எவ்ரி ஒன் தட் ஐ லவ். நான் வந்து நிறைய படங்களில் பார்த்துருக்கேன் இவங்கள. எனக்கே வந்து வாஸ் எக்ஸைட்டிங் டு வாட்ச் சிம்ரன் மேம் வாஸ் சூப்பர் த்ரில்லிங் ஆஸ் அன் ஆடியன்ஸ். நான் வந்து இவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன். டு ஹாவ் சீன்ஸ் வித் தெம் has been tremendous, and ரொம்ப சந்தோஷமா இருக்கு to be speaking in Tamil ஒரு மேடையில் and to see all of you again. நிஜமா it feels like a homecoming, so I feel like I'm, you know, like part of this family that's just been so like it's been a treasure experience for me. So I wish you the best, the whole team. Ravi sir, என்ன வந்து he's just made me, I don't know, I feel like I look like this little apple அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு போகிறேன் in one serious movie. So thank you so much. So beautifully casted. Tyagarajan sir, you've gone above and beyond. You have just, I don't know, you're the best father. So I wish you guys all the best with this movie. Thank you.